இந்த சந்திப்பு அதிமுக தொண்டை ரசிக்கவே இல்ல. அது தலைவர மிரட்டி கூட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்கு. அதிமுக தொண்டர்கள்ட்ட எது இருக்கு? திமுக காரர்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் ஆர்வம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இத அப்படிதான் பார்க்குறாங்க. மிரட்டி வர வச்சுட்டாங்க. ஏன்னா அத மறுக்கிறதுக்கு எந்த கருத்துக்களுமே இல்ல. ஆதாரங்களோ யூகிக்கிற அளவுக்கு கூட சில மெட்டீரியல் நம்ம கையில கிடையாது. அப்ப மிரட்டி கொண்டு போய் நம்மள பண்றானுங்களேன்ற அந்த வருத்தம் தான் இன்னைக்கு அதிமுக தொண்டன்ட்ட இருக்கு. சரியா? அப்ப இத எப்படி இந்த வடிவத்திலேயே இந்த கூட்டணி வருதுன்னு வச்சுப்போம். எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுக, பிஜேபி கூட்டணின்னா, நீங்க எழுதி வச்சுங்க அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. வருத்தத்தோடும், வேதனையிலும் இருக்கிற அதிமுக தொண்டன் அந்த ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண மாட்டான். உற்சாகமா வேலை செய்ய மாட்டான். அப்ப என்னன்னா, இந்த கட்சியை உடைச்சதே பிஜேபி தான். யாருமே அதை மறுக்க முடியாது. தர்ம யுத்தத்தை தொடங்க வச்சாங்க, திருப்பி சேர்த்துக்க வச்சாங்க. அப்படி சேர்த்த போது கூட சசிகலா ஒதுக்கி வச்சாங்க, தினகரனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அந்த ஒற்றுமை முழுமையடையாமல் பார்த்து கொண்டு அந்த இயக்கத்தை கடைசி வரைக்கும் 21 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உடைத்து வேடிக்கை பார்த்த கட்சி பிஜேபி தான். அப்படி அதை உடைத்த கட்சியே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடியை உருட்டிய மிரட்டிய ஒற்றுமைக்கு அவரை வழிப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னா, எடப்பாடியை போய் சந்திச்சாங்களே 6 முன்னாள் அமைச்சர்கள், முதல்ல அவங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த ஒற்றுமையை தானே நம்ம போய் அண்ணங்கிட்ட வலியுறுத்தணும், அது அமித்ஷாவாவது செஞ்சாரேன்னு அங்க தொடங்குற அந்த சந்தோஷம், அந்த அலை, அந்த உணர்வு கீழே தொண்டர்கள் வரைக்கும் போகும். சரி, உடைச்சவனுக்கு சேர்த்து விட்டாங்க, கூட்டணியில இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுன்னு அப்படி எடுத்துக்கிட்டு உற்சாகத்துக்கு தயாராவாங்களே தவிர, இது எதுக்குமே நான் சரி வர மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வடிவத்தோடு போய் சேர்ந்தா, எடப்பாடியின் தலைமையை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட மனமு அந்த அணியை ரசிக்க மாட்டாங்க. இந்த ஆபத்து இருக்குங்கிறது முதல்ல எடப்பாடி. அதிமுகவோட விசிக வந்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டது, அப்புறம் தாவேக்கா வந்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இப்ப எதுவும் இல்லாத சூழல்ல ஒரு ஆப்ஷன் என்ன, வலிமையான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்ப எதுவும் இல்லைன்னு என்ன முடிவுக்கு வந்தீங்க? இப்ப என்ன வேட்புமனு தாக்கல் தொடங்கிருச்சா? இன்னும் 1 வருஷம் இருக்கு சார். அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா யூகங்களை அலசி பார்த்தோம்னா எதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் அங்க இருக்கிறாங்க. தேமுதிக ஒரு வருத்தத்துல இருக்கு. அதிமுகவோட இருந்த தேமுதிக வருத்தத்துல இருக்கு. அந்த தொகுதி மறுசீரமைப்பு, மற்ற சில கல்விக்கு நிதி ஒதுக்குற இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துவோங்கிற அளவுக்கு பிரேமலதாவுடைய மனநிலை கொஞ்சம் அப்படியே ஓப்பனா இருக்கு. அப்போ அதிமுக இருப்பாங்களாங்கிற சந்தேகமா இருக்கு. நீங்க ராஜ்யசபா சீட்டு நாங்க எப்ப பேசணும், யார்கிட்ட பேசணும்னு கேட்டாரு. அதுவே அவங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்ப ஆப்ஷன் என்ன? அதிமுக என்ன செய்ய போகுது? அதிமுக வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரே கட்சின்னா இன்னைக்கு விஜய் மட்டும்தான். திருமாவளவன் அவ்வளவு அரசியல் புரியாதவர் அல்ல. தனியா உருவிட்டு எடப்பாடிட்ட போய் சேர்றதுக்கு. வேற சில காட்சிகள் மாறினா நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, வாய்ப்பு இருக்கிறதா.